ஏ பல்லு, நீ என்னையா இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ராவணனை எரிக்க போறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாடா? மூளை குழம்பி போயிருக்கா? மலிஷ்காக்கு தெரிய வந்தா உன்னை உயிரோட எரிச்சிருவா. அவ ரிஷிய லவ் பண்றா. அவனுக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வா. நானும் தான் குட்டு. நான்லாம் லக்ஷ்மிக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கும் பண்ண போறேன். நான் சொன்னல, மலிஷ்கா உன்னை உயிரோட எரிச்சிருவா. சரி, ரொம்ப பேசிட்ட. மரியாதையை நீ வெளில கிளம்பு. என்னடா கிளம்பு. வெளியே போய் காத்து வாங்கிட்டு வா. டென்ஷன் எடுத்துக்காத. எப்பவும் போல ஓபராய் ஃபேமிலியில இந்த வாட்டியும் தசரா கொண்டாடுவாங்க. அந்த தசராவுக்கு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். இது போது எனக்கு. நாளைக்கு ராவணனை எரிப்பாங்க, அதோட ரிஷி கதையும் முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில அவன் தானே ராவணன். என் லக்ஷ்மி அவன் பறிச்சுட்டு போயிட்டான். மலிஷ்கா உன்னோட இடத்துல நெருப்ப கொளுத்துவா. மலிஷ்காவுக்கு இல்ல, அவளோட அப்பனு கூட இந்த விஷயம் தெரிய வராது. அப்படி பிளான் போட்டிருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சிபிஐ, FBI எவன் வந்தாலும் சரி, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரிஷியை தேடுவாங்க. டேய் பல்லு பல்லு பல்லு, டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. உன் பிளானை கேன்சல் பண்ணிட்டு நிம்மதியா இங்க உட்காந்துரு, அது போதும். நீ 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலின்றது எனக்கு தெரியும். நீ ஒரு லக்ஷ்மணனா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண, அது போதும். நான் யார் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ராவணன் சிலை எரியும் போது கலியுக ராவணனோட கதைய முடியும். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில பார்க்காத ஒரு தசராவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போற. உன் அண்ணன் கூட பாருடா. ஹலோ மிஸ்டர், இதோட சைஸை செக் பண்ணீங்களா? எல்லாம் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்குல்ல? அதோட இங்க இந்த மாதிரி இந்த ஆங்கிள் ஃபிட் ஆகணும், நடுவுல வரணும். உங்களுக்கு புரியுதுல? சரி. மிஸ்டர் சுப்பு. சுப்பு. ஆமா. சுப்பு, நீங்க ஷாலுக்கு சொந்தக்காரரா என்ன? ஷாலு யாரு? அவங்கள எனக்கும் தெரியாது. ரொம்ப குழம்பி இருக்கேன். சரி, புரிஞ்சதுல? ப்ராப்பரா இருக்கணும். ஓகே ஓகே சார். ஓகே. ஆனா நீங்க எதுக்கு சொல்றீங்க? நான் ஒன்னும் புதுசா இங்க வேலை செய்யலையே. சிலையோட இடம் தான் மாறி இருக்கு. அடடா, போன தடவை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது, அதான் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. நல்ல ஐடியா தான். பிரமாதம். லாஸ்ட் இயர் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு? தேங்க்யூ சார். சபாஷ் சப்பு. சப்பு சார், சப்பு. தேங்க்யூ. இவன் ஒருத்தன் தனியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் குறுக்கு நெடுக்க வந்துகிட்டே இருப்பான். ராவணனை எரிக்க வந்திருக்கேன், கூட வந்து எரிஞ்சு போயிடாத. இங்க ஒரு ராவணன் தான் நிப்பான், ஆனா 2 ராவணன் எரிய போறான். அட, இது என்னது? வாட்? நான் செலக்ட் பண்ண Dress இங்க இருக்கு, ஆனா கலரோ டிசைனோ தான் வேற மாதிரி இருக்கு. பட் ஐ லைக் இட். பெர்ஃபெக்ட். சோனியா, நீ ரெடி ஆயிட்டியா? 5 நிமிஷம் கொடுங்க. சோ மாம், தேங்க் யூ. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சாய்ஸ் அப்படி என்ன மாதிரியே இருக்கு. பட் இதுக்காக எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அட, இந்த Dress நீங்க தானே எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. நான் எதுவும் கொண்டு வரல சோனியா. அப்போ இந்த Dress யார் கொண்டு வந்தது? கரிஷ்மா, அவ தான் கொண்டு வந்திருப்பா. மாம், அத்தையோட டேஸ்ட் எனக்கு தெரியும். ஓகே, ஆர் யூ ஷூர்? எனக்கு அவங்க சாய்ஸ் தெரியும், அதனால தான் எனக்காக ஷாப்பிங் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ இதை யாரை கொண்டு வந்திருப்பாங்க? யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். சோனியா, சரி பாட்டி, என்கிட்ட சொல்லுங்க. மருந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எதுக்கு மருந்து பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நேரா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? சரி, என்ன சாப்பிட போறீங்க? என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சத கொடுக்க போறதில்ல. ரிஷி, இன்னைக்கு தசரா. ராவணனை எரிக்கணும், தயாரா இருக்கியா? பாட்டி, நான் ரெடி. ரொம்ப சந்தோஷம். நான் கடவுள்கிட்ட ஒண்ணு தான் கேக்குறேன். எப்படி ராவணன் எரிஞ்சு போவானோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற கெட்ட நேரமும் ஒழிஞ்சு போயிடணும். இந்த வீட்டுல எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லாம் இல்லாம போயிடணும். லக்ஷ்மி, இத நீ கொண்டு வந்தியா? நீ தானே வாங்கிட்டு வந்த, சொல்லு. அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், ஏன்னா இவ வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா எனக்கு இது பிடிக்கல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நடந்த சம்பவம் ஞாபகத்துல இருக்கு, அதுக்காக இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அதான் அன்னைக்கு ரோட்ல எல்லாரும் என்ன அடிச்சு என் மானமே போச்சு இல்லையா லக்ஷ்மி? அதுக்கு தானே இதை வாங்கிட்டு வந்து வச்ச. இல்ல சோனியா. ஒரு செகண்ட், என்ன பேசுற நீ?
பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் உளற? ரிஷி அண்ணா, ஐ வாஸ் தேர். அந்த இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். ஐ வென்ட் த்ரூ ஆல் ஆஃப் தட். இவ ஏன் அப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். ஓகே பாட்டி, நீங்க சொன்னீங்கல்ல கெட்டதெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ராவணனை எரிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்புனாலே போதும். ஏன்னா இவ தான் கெட்டவ, கெட்ட சகுனம், அதிர்ஷ்டம் இல்லாதவ. இது எல்லாமே இவ தான். Just shut up, சோனியா. போதும். இந்த லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓவரா பண்ணிட்டு இருக்க. நிலையில இருக்கியா இல்லையா? இப்படி உளற. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு எனக்கு தெரியும். இவ யாரா? அத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உன்னோட குணத்தை நீ முழுசா மாத்திக்கணும். அப்ப சொல்றேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அண்ட் லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இவளுக்கு எதிரா பேசவே விரும்பல. முதல்ல இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்புறம் இவ யாரு, இவளோட தகுதி என்னன்னு எல்லாமே இவளுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் இவ இங்க இருந்து போகவே மாட்டேங்கிறா. ஒத்த ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்லாதவ. சோ ஏதாவது கொடுத்து இவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுரு. நல்லா உங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இவ வீட்டை விட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். Just shut up, சோனியா. வாய மூடு. அப்போல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஓவரா போயிட்டு இருக்க. என்ன இதுக்கு மேல பேசினா அப்புறம் உன் லைஃப் எல்லாம் ரெக்ரெட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம என்ன ஃபோர்ஸ் பண்ணாத சோனியா. ஒழுங்கா வாய மூடு. அண்ணா ஏய், வாய மூடுறி அதிக பிரசங்கி. இன்னைக்கு நல்ல ஒரு பண்டிகை நாள், அத மறந்துட்டு பேசுறியா? இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்ற? நல்ல நாள் அதுவுமா? நீதான் அபசகுனம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இல்ல இருக்க. பாட்டி, வாய நான் என்ன மூடு. சொல்றேன்னா வாய மூடுனா மூடு. லக்ஷ்மி இந்த வீட்ல முதலா தசரா கொண்டாடுறா. முத தடவை, அப்புறம் கடைசியா. மறுபடியும் பேசுற. ரிஷி, என்ன பண்ற? ரிஷி, இந்த ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளவு பேசுறல்ல, அதோட விட்டியா இவள தரித்திரம் பிடிச்சவன்னு சொன்னேல்ல? அபசகுணம் பிடிச்சவ, தரித்திரம் பிடிச்சவன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுனல்ல? இந்த ட்ரெஸ்ஸ நீ போட மாட்டேல்ல? நான் போட மாட்டேன். நீ என்ன பண்ற? சோனியா, சோனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சோனியா, சோனியா? அம்மா, அது என்ன அம்மா? என்ன அம்மான்னு சொல்ற நீலம்? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா. சொல்ல போனா நீதான் அவளை அடக்கி இருக்கணும். அதான் இப்ப நான் பேச வேண்டியதாயிடுச்சு. வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாகணும் இல்லையா? சரி, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்ப நான் எதுவும் பேச மாட்டேன். இங்க பாருடி, என்ன எவ்வளவு நாளைக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்க போற? கண்டதுங்கெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு ஏன் இங்கே நிக்கிற? மத்தவங்க உன்னை ஏன் தப்பா பேசுறாங்கன்னா அப்படி பேசுறதுக்கு நீ அனுமதி கொடுத்திருக்கிற. ஏன் வாயை மூடிக்கிட்டு நிக்கிற? அதில்ல பாட்டி, அது வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் அவ எவ்வளவுலாம் பேசியும் கூட நான் மௌனமாவே நின்னுட்டேன். உன்னோட இந்த நல்ல மனசு வீட்ல இருக்கிற மொத்தவங்களுக்கும் புரியணும்ல. உன்னை பார்த்து சொல்லாத வார்த்தைகள்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு அது புரியட்டும். இன்னைக்கு நீ இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் சந்தோஷம் நிலைச்சு இருக்கு. உன்னாலதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. உன்னோட இந்த மனசு இந்த வீட்டோட மகாலட்சுமியின் மனசு. உன்னோட உண்மையான சொரூபத்தை நான் காட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா இரு லக்ஷ்மி. நான் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன். கவலைப்படாத. நானும் தான். ஷாலு, நான் ரெடி ஆயிட்டேன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. இயரிங்ஸ் கூட நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் உன்னதான் பார்க்க போறாங்க பாரு. நீயும் தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அடடா, என்னோட இயரிங் பேட்ச் விழுந்துருச்சே. என்ன சொல்ற? அதனால என்ன, வேற இயரிங்ஸ் போட்டுக்கோ. ஷாலு, உந்த ரொம்ப அழகா இருக்கே. இது எனக்கு கூட. நேஹா, உன்கிட்ட தான் பாக்ஸ் நிறைய இயரிங்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து ஷாலு எடுத்து கேக்குற? ஏன்னா இந்த இயரிங்ஸ் சின்ன முகத்துக்கு தான் அழகா இருக்கும்.
அதோட ஏ முகம் ஷாலுதை விட சின்னதா இருக்கும். என்ன என்னமோ உளறிட்டு இருக்க? சின்ன ஃபேஸ் பெரிய ஃபேஸ்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, புரியுதா? நீ பட்டிக்காடல, அதனால உனக்கு எதுவும் புரியாது. அதோட இந்த Dress ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுக்கு இந்த இயரிங்ஸ் எதுக்கு? சிம்பிளாவே போட்டுக்கோ. எனக்கு இது கொடு. ஃபேஸ் சின்னதோ பெருசோ ஃபேஸ் அழகா இருக்கணும். எல்லாத்தையும் விட மனசு ரொம்ப அழகா இருக்கணும். இயரிங்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ கொடுக்க மாட்டியா? மாட்டா. மாம், மாம் இங்க வாயே. அடடா. என்ன பானி? அட ஹேப்பன் வாட் இருக்கா? ஏன் இங்க இவ்ளோ ஷவுட்டிங்? வீட்ல தான் இருக்கேன். என்னாச்சு? எனக்கு இந்த இயரிங் வேணும். என்ன? நீ என்ன மைண்ட்லெஸ்ஸா? உன்கிட்ட தான் இவ்ளோ இயர்ஸோட இயரிங்ஸ் இருக்குல்ல? அதாவது காதுல போட்டுக்க நிறைய இயரிங்ஸ் வச்சிருக்கல, அதை எடுத்து போட்டுக்கோ. அவுலா இருக்கியே. ஏய், நேஹா, என்னாச்சு? என்ன நீ அவுலா என்ன? நான் அவுல்னா நீ அவுளோட மாம். அட நம்ம ஆபரே வீட்டுக்கு தசராவுக்கு போறோம். சோ அதுவும் அந்த ஷாலு அந்த இயரிங்ஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அந்த லக்ஷ்மி ஆல்ரெடி ரிஷியை செலக்ட் பண்ணிட்டா. இப்போ நீ என்ன விரும்புற? ஷாலு ஆயுஷ பறிக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, திஸ் நாட் ஹேப்பன். இயரிங் தானே வேணும் உனக்கு? வா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அட வாயண்டி. இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போன உடனே நீ எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும். ஷாலு, அது பாரு நேஹா, இவ்வளோ உன்னோட சிஸ்டர் தானே? நீ ஒரு வேலை பண்ணு, அந்த இயரிங்க நேஹாவுக்கு கொடு. இல்ல சித்தி. அட என்ன நீ? ஷாலு, உனக்கு தெரியும்ல, நேஹா ரொம்ப பிடிவாதக்காரி. இவளும் போக மாட்டா, என்னையும் போக விட மாட்டா. இந்த பிரச்சனையை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஒரு வேலை பண்ணு, கொடுத்துரு, இயரிங்க கொடுத்துரு. லிஸ்டனிங் நாட் கூடன்னு சொல்றேன்ல. வா மாம், நான் பார்க்க இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கேன். சுத்தி போடு. சுத்தி போடுறதுக்காக கட்டி வாங்கி கொடுத்தேன். மாம், திருஷ்டி சுத்தி போடு. கொஞ்சம் தெளிவா தான் பேச. ஐஸ் ரவுண்டுன்னு சொல்லு. ஷாலு, நான் வெளியே நிக்கிறேன், நீ வீட்டை நல்லா மூடிட்டு வா, சரியா? நாம வெளியே நிக்கலாம். போற வரவங்க எல்லாரும் நம்மள பார்க்கட்டும். நம்மளோட ஹேண்ட்ஸம பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இல்லையா? பியூட்டிஃபுல். அதேதான், சேம் டு சேம். போலாமா? வேனிஷ். அவங்க போறாங்க, விடு. ஷாலு, இங்க பாரு, நான் உனக்கு நல்ல இயரிங்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அது போட்டுக்கோ. இரு வர. பானி விடு, எனக்கு இயரிங்ஸ் போடுற மூடே போச்சு. ப்ளீஸ் விடு. ஆனா ஷாலு, பானி, வீட்டு சாவி எங்க இருக்கு? சித்தி எங்க வச்சிருக்காங்க சொல்லு. அதோ அங்க இருக்கும். சபேரு பிரதர். சப்பு. சப்பு ப்ரோ, சொல்லுங்க. இத கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்களேன். லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஆயுஷ், இந்த டீ சமோசா. அடடா, டீ அண்ட் ஸ்நாக்ஸ். ஆனா அண்ணி, இவ்வளோலாம் தேவையில்ல. ஐம் ஃபைன், தேங்க்ஸ். இவங்களுக்காகவும் கொண்டு வந்த. ரொம்ப நேரமா வேலை பாக்குறாங்கல்ல. லூசா நானு? காலையில இருந்து நானும் தான் வேலை பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன? ஐயோ, அது எடுத்துக்கிறேன், அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு கப் டீ வேணும், அவ்வளவுதான். முன்னாடி கொடுத்தது சுத்தமா நல்லா இல்ல. உனக்காகவும் தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ அண்ணி, யூ ஆர் தி பெஸ்ட். கொடுங்க. பாத்தீங்களா பிரதர்ஸ்? வாங்க. ரிஷி, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். என்கிட்ட சொல்லக்கூடாது, ஏதோ அண்ணிக்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. டிஃபனும் கொடுத்து டீயும் கொடுக்குறீங்க. என்ன நீங்க? நீங்களும் எங்களை மாதிரி தானே. சொல்லப்போனா எங்களை விட அதிகமாவே நீங்க வேலை பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறானா, அந்த சக்சஸ்க்கு பின்னாடி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களோட உழைப்பு இருக்கு. ஒர்க்கர்ஸ். ஸோ ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே. இந்த ஆயுஷ். ஆயுஷ், உனக்கு டீ. அப்போ எனக்கு உனக்கு என்ன? டீ. எனக்கு டீ இல்லையா? உனக்கும் டீ வேணுமா? நீ அதை சொல்லவே இல்லையே. ஆயுஷ் சொன்னானா என்ன? அவனுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? அவன் என்ன எப்பவுமே பாராட்டுவா. அப்படின்னா டீ குடிக்கணும்னா அதுக்கு நான் உன்னை பாராட்டினா தான் கிடைக்குமா? எனக்கு டீயே வேணும். ஹே ரிஷி, உனக்காக தான் கொண்டு வந்தேன்.
இந்தா. உன்னோட பங்கை நீ எனக்கு கொடுக்குறியா? நான் உன்கிட்ட இருந்து எதையும் பங்கு பிரிக்கல ரிஷி. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னோடது தானே. என்னவோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்ல வேண்டியதை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் லக்ஷ்மி பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன திரும்பி பார்க்கறது இல்ல. என்ன பார்க்க மாட்டேங்கிறாளே. ஆனா இவன் பின்னாடி அலையறாளே. கவலைப்படாத ரிஷி, உனக்கு நரகத்துக்கான டிக்கெட் போட்டாச்சு. மேல நரகத்துல உன்னை எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க போறாங்கடா. இன்னைக்கு ஆசை தீர நல்லா கொண்டாடிக்க. நைஸ். டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி உன் கையால போட்டா எந்த டீயும் நல்லா தான் இருக்கும். வெரி குட். என்ன, நான் உன்னை பாராட்டியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ் கேக்குறதுக்காக பாராட்டா? சரி, நான் டீயே குடிச்சுக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. ரிஷி, தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இன்னைக்கு மலிஷ்காவும் ரொம்ப அழகா தெரியுறா. நல்ல பொண்ணா இருந்தா நல்ல மாடலா வந்திருக்கலாம். இவ என்னடா ரிஷி பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் லக்ஷ்மி பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா ரிஷி, உனக்கு மலிஷ்கா தானே சொந்தம். ஏன் லக்ஷ்மி எதுக்குடா ஏமாத்துற? இந்த பையனுக்கு 2 கையிலும் லட்டு தேவைப்படுது போல. இவனுக்கு லக்ஷ்மியும் வேணும், மலிஷ்காவும் வேணும். இவன் என்னை விட பெரிய ரவுடியா இருப்பான் போல. Good to see you back. ஹாய். ஹலோ ஆண்டி. ஹாய் ரிஷி. சீரியஸ்லி ரிஷி, நீ ஜெயிலேருந்து வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இந்த ஃபெஸ்டிவலே போர் அடிச்சிருக்கும். அதோட மலிஷ்கா நீ இல்லாம இவளுக்கு மூடே போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நான் லிட்டரலி உனக்காக ப்ரே பண்ணேன். ரிஷி திரும்ப வர வரைக்கும் நான் தசரா கொண்டாட மாட்டேன்னு டிசைட் பண்ணேன். அதோட பாரு, நீ வந்துட்ட. நீ இங்க இருக்க. அது இருக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வரேன். ஓகே. You know what? I'm really happy today. எல்லா வருஷமும் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இந்த வருஷமும் என்ஜாய் பண்ணணும். Of course பண்ணலாம். இல்லையா? Yeah. ஓகே. லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போ ஃபீவரா இருந்தது. அப்போ நீ தானே அடம் பிடிச்ச நான் தசராக்கு வரலன்னா நீ கொண்டாட மாட்டேன்னு. And நீ அந்த ஜோரத்திலேயே ஃபெஸ்டிவலுக்கு வந்த. ஜஸ்ட் உனக்காக தான். நாம அப்பலாம் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யா, நான் உன்னை ஒரு லாங் டிரைவுக்கு கூட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர்? ஜாலியா இருந்தது. யா. Of course I remember. Dad. இங்க தான் இருக்கேன். இதோ வரேன். I'll see you. நான் வரேன் மலிஷ்கா. See you. வா, நம்ம வீட்டுக்கு போகணும். டாடி இப்பதான் கூப்பிட்டாரு. அப்போ நீ போயிட்டு வா. மலிஷ்கா வர பாவம் தனியா நிக்கிறா. நீ அவ கூட போ. அவளுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. அதோட உனக்கு 2-3 வாட்டி ஹக் பண்றதுக்கு சான்ஸும் கிடைக்கும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க லட்சுமி? நான் சும்மா கேஷுவலா தான், அப்படி எல்லாரையும் கேஷுவலா தான் ஹக் ஆனா பண்ணேன். நீ எல்லாரையும் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. ஆக்சுவலி உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா யாராலையும் உன்னை பொறுத்துக்க முடியாது. நான் ஒருத்தி தான் பொறுத்துக்கிறேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு புரிய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன நீ தான் எப்பவும் புரியுற மாதிரி பேச மாட்டீங்க. இந்த அட்டியை குடி. ஆயுஷ், சொல்லுங்க நீ. அப்பா கூப்பிடுறாரு. போலாம். அண்ணி, இது என்ன? இங்க யாரும் இல்ல. ஒருவேளை பின்னாடி இருக்காங்களோ? மாமா, ஷாலு, நீயா? எல்லாரும் எங்க இருக்காங்க? அக்கா எங்க இருக்கா? பின்னாடி இருக்காளா? அங்க இருக்கா. ஆக்சுவலி அங்கதான் பின்னாடி எல்லா வருஷமும் ராவணனை எரிப்போம். சோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
என்ன தனியா வந்திருக்க? பாணி எங்க? உன் சித்தி நேஹா இவங்களா எங்க? வழியில சித்தி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க 3 பேரும் இப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்க ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லி அக்காக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். சொல்ல போனா எந்த வேலையும் இல்ல. இருக்கு ஆ இருக்கு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆ, இருக்கு. சொல்லுங்க, என்ன வேலை? உடனே முடிக்கிறேன், சொல்லுங்க. உன்னோட அக்கா இருக்கல, அவ என் மேல கோவமா இருக்கா. அக்காக்கு உங்க மேல கோவமே வராது மாமா. இல்ல அவ என் மேல கோவமா தான் இருக்கா. உங்ககிட்ட அவ கோவமா இருக்கானா அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும்.